அன்புக்குரிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆசியுடன் இன்று தொடர்ந்து திருமந்திர மாலையில் இந்த காயகல்பத்தை ஒட்டி விந்து ஜெயம் என்ற தலைப்பில் ஓரிரு பாடல்களை பார்க்கலாம். இந்த விந்து எங்கே உண்டாகுது அப்படின்னு போன பேச்சில் சொன்னேன். அதாவது தூள விந்து விந்துவை ரெண்டாக பிரிக்கலாம். தூள விந்து, சூட்ச்ம விந்து. அது இல்லாமல் இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். விந்து என்பது பொதுவாக சொல்லப்படுகிறது, இந்த தூள விந்துவை. அது ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று சுக்கிலம், அது டெஸ்டக்கிளில் உண்டு பண்ணக்கூடியது, அங்கே தான் உற்பத்தி ஆகும். அந்த சுக்கிலம்தான் குழந்தை உற்பத்திக்கு உதவக்கூடியது. மற்றொரு பகுதி இந்த சீமன் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம். அது ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்தும் அதை சுற்றி இருக்க சில கிளாண்டில் இருந்தும், அது சுரப்பி அதிலிருந்தும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5% அளவு அந்த செமினல் ஃப்ளூயிட், அது இந்த டெஸ்டிக்கிளே உண்டாகும். விந்து வெளியேறும் பொழுது இந்த சுக்கிலத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த செமினல் ஃப்ளூயிட் என்று சொல்லப்படுகிற சீமன் அதுவும் சேர்ந்து தான் வெளியாகும். ஆக செமினல் ஃப்ளூயிடிலிருந்து கரு உற்பத்தி ஆகாது. கரு உற்பத்தி ஆக வேண்டுமென்றால் சுக்கிலமும் சுரோதினி என்ற சொல்லப்படுகிற பெண்களுக்கு ஓவரி என்று சொல்வார்கள், அந்த பகுதியில் உற்பத்தியாகிற கரு முட்டையுடன் சேர வேண்டும். அப்போ தான் இந்த கர்ப்பம் தரிக்கும். இல்லைன்னா வெறும் உடல் இன்பத்தோடு சரி. ஒரு முறை இன்பம் வைத்து கொள்ளும் பொழுது, ஒரு முறை இந்த விந்து வெளியேற்றும் பொழுது ஆண்களுக்கு பொறுத்தவரைக்கும் 1 ஸ்பூன் அளவு வெளியேறும். அதில் ஒரு அதிகமாக சொன்னான், சில உடல் வலிமை உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமாக கூட வரலாம். அதில் இந்த சுக்கிலம் என்று சொல்கிறோமே, அந்த வெள்ளையான அதாவது ஒரு 100 மில்லியன்லேருந்து 500 மில்லியன் வரையிலும் அந்த செல், ஸ்பெர்ம் சுக்கில செல்,
அது வந்து வெளியாகும். அதில் வலிமை உள்ள செல் தான் இந்த கருவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகும். கரு வந்து உருண்டையாக இருக்கும். இந்த சுக்கிலம் தலைப்பரட்ட மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் போன பேச்சில் கொஞ்சம் பார்த்தோம். அது வந்து விந்து உற்பணம் என்ற பகுதி, அதாவது விந்து எப்படி உடம்புல உண்டாகுது அப்படிங்கிறத பற்றி. இந்த தடவை வந்து அந்த விந்துவை எப்படி ஜெயிக்கணும், எப்படி நல்ல முறையில் பயன்படுத்தணும், அதை எப்படி அளவோடு பயன்படுத்தணும், அதை எப்படி ஜெயிக்கணும், அதிலேருந்து அளவோடு பயன்படுத்தி மீதி இருக்கிறத வைத்து இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு, பேரின்ப வாழ்க்கைக்கு எப்படி எடுத்து செல்லப்படுகிறது என்று பார்ப்போம். அதனால தான் விந்து ஜெயத்தை பற்றி தனி பகுதியில் பேசியிருக்கார். கிட்டத்தட்ட 38 பாடல்கள் பாடியிருக்கார். இதில் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுவதற்கு அதில் உள்ள பாடல்கள்லாம் படித்து பார்த்தேன். ரொம்ப ஹை லெவல், அதாவது கொஞ்சம் சொல்லுவதற்கு கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்குது. அதே போல் கேட்பவர்களுக்கும் கூச்சமாக இருக்கும். அதனால் நான் எல்லா பாடலும் சொல்ல போகிறதில்ல. அவர்களாக படித்து தெரிந்து கொள்ளணும். ஆச்சுங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு 2 பாடல் மட்டும் சொல்கிறேன். இந்த பேச்சோட இந்த அதாவது காயக்கல்ப சம்பந்தமான விஷயத்தை நிறுத்தி கொள்வேன். அடுத்த பேச்சில் இதை பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் மிகவும் புனிதம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் ஒவ்வொருவரும் தானாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில சங்கடங்களாக இருக்குது, எடுத்து சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. அதை கேட்பதற்கும் சில பேர்த்துக்கு தயக்கமாக இருக்கும். அதுக்கு தான் நான் எடுத்து சொல்கிறேன். ஓகே, இந்த விந்துவை ஏன் ஜெயிக்கணும் அதை பார்ப்போம். முதல்ல ஒரு விஞ்ஞான ரீதியாக பார்க்கலாம். அதில் என்னென்ன இருக்குது, அந்த விந்து வெளியே போச்சுன்னா நமக்கு என்னென்ன கெடுதல் வரும், இந்த உயிரை எப்படி அது வந்து பாதுகாக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். விந்தில் இருக்கிற அந்த இன்கிரீடியன்ட் சொல்கிறோமே, அதை நான் சொல்கிறேன், என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். அதாவது வைட்டமின் சி, கால்சியம், குளோரின், கொலஸ்ட்ரால், சிட்ரிக் ஆசிட், கிரியேட்டைன், ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற பொருள் தான் நிறையா இருக்குது. லாக்டிக் ஆசிட், மெக்னீசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், வைட்டமின் B2, அப்புறம் கடைசியாக ஜிங்க். இவ்வளோ இருக்குதுங்க. ரொம்ப முக்கியமானது ஜிங்க்கு. இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் ஜிங்க் டெய்லி சாப்பிட்றது நல்லது. அதாவது வைட்டமின், மல்டி வைட்டமின் நம்ம சாப்பிட்றோமில்ல, அதில் வந்து ஜிங்க் எப்பவுமே 15% தான் இருக்கும். 15 ஒரு நம்பர் 15ன்னு போட்டிருக்கோம். எம்எம்மா நான் இந்த மாதிரி எம்எம்ஆர் எம்ஜி வடவர். ஆனால் நம்ம அந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் உள்ளவங்க கிட்டத்தட்ட ஐ திங்க் 60 to 80 அந்த மைக்ரோகிராம் வடவர் எம்ஜின்னு போட்டிருப்பாங்க. அதை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒன்று. அது வந்து இந்த விந்துவை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அதற்கு தகுதி உண்டு. வைட்டமின் B2வும் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே வைட்டமின் B2 வரும்.
பொட்டாசியம் இந்த வாழைப்பழத்தில் நிறையா பொட்டாசியம் இருக்குது. சோடியம் அது வந்து சால்ட்டு உப்பு இருக்குல்ல, அதில் சோடியம் வந்துடும். ஸோ அதனால் இவ்வளோ பொருளும் நம்ம உடம்போட்டு வெளியே போச்சுன்னா திரும்ப சாப்பிட்டா எல்லாம் வந்தால் கூட நினச்சி பாருங்கள், நல்லா சாப்பிடாம இந்த சிற்றின்பத்தில் வீழ்ந்து அதுலேயே அடிமையாகிறவங்களுக்கு உடல் நலம் எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறது தான் நான் மறைமுகமாக எடுத்து சொல்கிறேன். அதாவது ஒரு பக்கம் இந்த பேரின்பம், ஆன்மீக வாழ்க்கை இதெல்லாம் விட்டுடுவோம். உடல் நலத்துக்காகவே நல்லா உயிரோட ரொம்ப நாளாக வாழணும்னா இந்த செமினல் ஃப்ளூயிட் எவ்வளோ முக்கியம், நம்ம உடலை விட்டு போச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் இழக்கிறோம், அல்ல அதை வீடு கட்டுறதுக்கு நம்ம சாப்பிட்றோமா. கிராமத்தில் ஏழ்மையாக இருக்கான்னு வச்சுங்களேன், சாப்பிட வசதி இல்லை, ஆனால் இந்த காம உணர்ச்சியை அவங்களால தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நிலையை நினச்சி பாருங்கள். என்ன, நிறைய பேர்த்துக்கு விஷயமே தெரியாது, ஆனால் காம உணர்ச்சி தடுக்க முடியாது. அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக தான் எடுத்து சொல்கிறது. இதுவும் எத்தனை பேர்கிட்ட போய் சேருதோ, எத்தனை பேர்கிட்ட இந்த கம்ப்யூட்டர் வசதி இருக்குதோ இல்லைங்களா. கம்ப்யூட்டர் வசதி இருக்கணும், இதை பற்றி விஷயம் கம்ப்யூட்டரில் நிறையா இருக்குது. ஏன்னா இதை வந்து வெளியே கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. காரணம், கேட்குறதுக்கு வெட்கப்படுவாங்க. திருமணமானால் 10 மாதத்தில் குழந்தை வந்துடும், அதெல்லாம் நடக்கும். உலகத்திலேயே சைனீஸும் இந்தியன்ஸ் தான் அதிக பாப்புலேஷன். அந்த இடம் தான், 2 கண்ட்ரி தான், இந்த 2 நாடு தான் அதிக ஜனத்தொகை உள்ள நாடுகள். இது ஜனத்தொகை எப்படி வந்தது? இந்த உடலோடு இல்லாமையாக வந்தது. அது பாடு நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம மக்கள் ஓகே. ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்செல்லாம் அதை கொஞ்சம் இன்னும் நல்ல முறையில், வலிமையான முறையில் எப்படி பயன்படுத்தலாம், உடலை எப்படி நல்லா வைத்துக்கொள்ளலாம், அதே சமயத்தில் இந்த தூள விந்துவை சூட்சும விந்துவாக மாற்றி ஆன்மீகத்துக்கு, அதாவது பேரின்பத்துக்கு எப்படி அதை எடுத்து கொண்டு செல்லலாம் என்று தான் நம்மளுடைய பேச்சோட முக்கியத்துவம். வச்சுங்களா. அதனால் இப்போது 2 பாட்டில் சொல்ல போகிறேன். ஒரு பாட்டு என்னென்னா, இந்த காம உணர்ச்சியை தூண்டக்கூடியது என்னென்ன என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த விந்துவை எப்படி ஜெயிக்கிறது, அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஆன்மீக பலனை பற்றி தான் பேசுகிறேன். உடல்நலம் ஒரு பக்கம் நல்லது விந்து ஜெயத்தினால. ஆனால் இவர் ஒரு யோகி, திருமூலர் யோகி. அவர் எந்த அடிப்படையில் அவர் கொண்டு போகிறாருன்னா, ஆன்மீக சம்பந்தமான விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த விந்து ஜெயத்தை பற்றி சொல்கிறார். அது தெரிஞ்சுங்க. அதனால் உள்ள பலன் என்னென்ன, விந்து ஜெயத்தினால் உண்டாகக்கூடிய முழுமையான பலன் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் பாடல் பாடியிருக்கார். இதுதான் மறைக்கப்பட்ட உண்மைகள். ஏன்னா திருமந்திரம் எத்தனை பேர் படிக்கிறாங்க? திருமந்திரம் ரொம்ப நாளாகவே வெளியே தெரியாமல் இருந்தது. இப்போ திருவாசகம் படிப்பாங்க, தேவாரம் படிப்பாங்க, திருமந்திரம் அவ்வளோக்கு படிக்கிறதில்ல. காரணம், அது விளங்காத ஒரு பாடல்கள் நிறையா இருக்குது. ஒரு பொருள் இருக்கும், அதில் இன்னொரு பொருள் மறைந்திருக்கும். அது இந்த சித்திர பரம்பரை வந்தனால இந்த தியானம்
இந்த குண்டலினி பயிற்சி இது மாதிரி விஷயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தான் இந்த பாடல் கொஞ்சம் பிடிக்கும். அது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலமாகவே இந்த உலகம் பூராமே இந்த குண்டலினி பயிற்சி இதை பற்றிலாம் விழிப்புணர்ச்சி அதிகமாக வந்ததுனால அது சம்பந்தமான நூல் எது என்றால், உலகத்திலேயே இருக்கிற நூலில் ஒன்று அது தமிழ் மொழியில் இருக்கிறது திருமந்திரம் மட்டும்தான். இப்போது அட்டாங்க யோகத்தை பற்றி பதஞ்சலி யோக சூத்திரமும் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த மாதிரி இந்த விந்து அர்ப்பணம், விந்து ஜெயம் இதெல்லாம் அங்கே சொல்லப்படலை. அங்கே வேறு மாதிரி அமைப்பில் போயிட்டுருக்குது. சத் சக்கர நிரூபணா அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் ஒரு 50 பாடல் இருக்குது. அது வடமொழியில் இருக்குது, சமஸ்கிருதத்தில். அதுவும் நம்மளுடைய இந்த சக்கரத்தை பற்றி தான் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த திருமந்திரத்தில் சக்கரத்தை பற்றியும் சொல்லியிருக்குது. என்ன இந்த இந்த காயக்கல்ப பற்றியும் சொல்லியிருக்குது, காயக்கல்ப பயிற்சி பற்றியும் சொல்லியிருக்குது. அப்புறம் அதில் சம்பந்தமான பல விஷயங்களும் சொல்லி வச்சிருக்கு. ஆகையினால திருமந்திரம் எல்லா நூல்களை விட ஒரு தலைமையான ஒரு முதன்மையான நிலையில் உள்ளது. இது எனக்கு படிக்க வாய்ப்பு இருந்தனால, அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறனால அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த பயிற்சியில் நான் ஈடுபட்டதுனாலே அது ஒரு காரணம். இல்லைன்னா இவ்வளோ எனக்கு இதில் ஒரு தனிப்பட்ட ஒரு அபிமானம் எனக்கு வந்திருக்காது. என் குருநாதர் இதை படிக்க சொன்னார், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டார், மொட்டையாக சொல்லி கொடுத்து முடிச்சிட்டார். ஆனால் படிக்க தான் அவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன இதை அதை என்ன சொல்கிறதுன்னா, 3000 பாடல்லையும் படித்து நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா 3000 வருஷம் ஆகும் போல தெரியுது. ஒரு பாடல் புரியறது 1 வருஷம் ஆகும் போல தெரியுது. ஒருவேளை அதனால தான் 3000 ஆண்டு வாழ்ந்தேன், 3000 பாடல்கள் பாடினேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் தான் பாடியிருக்காரு இல்லையா அப்படின்னு ஒரு கதை உண்டு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பாடலை புரிஞ்சுக்கிறது 1 வருஷம் ஆகும் போல தெரியுது. அதனுடைய உள்ள அர்த்தத்தை மேம்போக்காக சொல்லவில்லை, உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும் போல தெரியுது. அவ்வளோ விஷயம் இருக்குதுல்ல. இப்போது பாடலுக்கு வருவோம். இந்த பாடல் 7ஆம் தந்திரத்தில் விந்து ஜெயம் என்ற தலைப்பில் பாடப்பட்டிருக்குது. இந்த இப்போ பார்க்கக்கூடிய முதல் பாடல் என்னென்னா, அதாவது நமக்கு இயற்கையாக காமம் உள்ளது, இந்த காமத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது இந்த காமஜெயம் என்று சொல்வார்கள். காம தகனன்னு ஒரு கதை உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்மதனை எரித்த கதை. இந்த அட்டவீரட்டானம் என்ற தலைப்பில் சிவபெருமான் காமனை வதம் செய்தார், அதாவது எரித்தார் தன் நெத்திக்கண்ணால். அதற்கு உள்ள அர்த்தம் என்னன்னா, நாம் எப்படி காமத்தில் எப்படி வெற்றி பெறுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு பாடலை அப்படி பாடி வச்சிருக்காரு. இங்கே சொல்லக்கூடியது, இந்த காமத்தை வெல்வதற்கு என்னென்ன சாதனங்கள் உள்ளன அப்படிங்கிறத இவர் ஒரு பாட்டில் பாடுறார். இப்போ இந்த பாடலை பாடுறேன், கேளுங்க. பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய், வச்சிங்களா? ஓர்க்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி, பார்க்கின்ற கண்ணாசை பால்பட,
மூலத்து சேர்க்கின்ற யோகி சிவயோகி தான். இங்கே 3 வித முறைகளை சொல்கிறார். இந்த காமத்தை வெல்லுவதற்கு உரிய சாதனங்கள் 3 வகைப்படும். அது என்னன்னா, இப்போ வரி என்னன்னா, பார்க்கின்ற மாதிரி பாராது அகன்று போய். அதாவது நம்ம பெண்களை பார்க்குறோம், அது தடுக்க முடியுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பெண்களை பார்க்குறோம், ஒருத்தரை பேசும்போது பெண்களை பார்ப்போம், அது தடுக்க முடியாது, பார்த்து பேசி தான் ஆகணும். ஆனால் அதை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் காம உணர்வு இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே மறைமுக சொல்லப்படுகிறது. பெண்களை பார்ப்பதனாலேயோ பேசுவதனாலேயோ தவறு கிடையாது. என்ன அதாவது எப்படின்னா, காலம் மாறிடுச்சுங்க. இந்த ஊரில் உதாரணம் சொல்கிறேனே, ஒரு வங்கியில் ஒரு பெண்ணு ஒர்க் பண்ணுது, வேலை பண்ணுது. இப்போ நம்ம போய் பணம் போட போகிறோம். அந்த கவுண்டரில் ஒரு பெண் இருக்குது. அந்த பெண் நம்மளை பார்க்காம இருக்க மாட்டான். நாமளும் நம்ம வேணால் கொஞ்சம் கூச்சப்பட்டு நம்மளுடைய கலாச்சார கூச்சப்பட்டு அவங்கள பார்க்காம இருப்போம். ஆனால் அவர்கள் பார்ப்பார்கள். காரணம் என்னன்னு கேளுங்க. இந்த ஊரில் ஒரு வியாபாரம் நல்லா நடக்கணும்னா மக்களை கவரக்கூடிய ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிச்சாங்க. அதாவது கண்ணோடு கண் பார்க்கணுமா, ஓகே, ஐ டு ஐ கான்டாக்ட். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. கஸ்டமர் என்று வாடிக்கையாளர் வர்றாங்களா, அவர்களோட இனிமையாக பேசணும். கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போது நம்ம முகத்தை கண்ணை பார்ப்பாங்க. நாம் தான் வெட்கப்பட்டுட்டு அவங்க கண்ணை பார்க்குறதில்ல. ஏன்னா நாம் வந்த கலாச்சாரம் அது வேறு. இந்த ஊரில் அவர்களுக்கு இந்த வேலை கிடச்சவுடனே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களே, எப்படி நீங்கள் கஸ்டமரோட பழகணும், அவர்களுக்கு எப்படி பணிபுரியணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. ஐ டு ஐ கான்டாக்ட். அவர்கள் நம்மளை பார்ப்பாங்க. அது வியாபார நோக்கத்தோடு பார்க்குறது, வேறு ஒன்றும் இல்லை. அது எந்த தவறும் கிடையாது. அதுதான் காலம் மாறிச்சின்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு பொது இடத்துல, ஒரு பார்ட்டியில், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை உத்து பார்க்குறோம் வச்சுங்களேன், அந்த பொண்ணை நம்ம பார்க்காம இருந்தோம்னா அந்த காம உணர்ச்சி வராது. பார்க்கின்ற மாதிரி பாராது அகன்று போய். நம்மளை யார் பார்க்குறாங்களோ அவர்களை பார்க்கக்கூடாதான். ஏன்னா அவர்கள் உத்து பார்த்தாங்கன்னா அவங்களுடைய மனதில் ஏதோ ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போது அவருடைய அந்த ஆசைகள் நம்மளை தாக்கும் ஆச்சா. ஆகையினால அந்த மாதிரி பாராது அகன்று போய். ஆகையினால பொதுவாக இப்போ எடுத்துக்கோமே, இப்போ ஒரு பொண்ணு நம்மளை பார்க்குறோம், ஏதோ பல காலத்தில் கூட பார்க்கலாம், இவர் எங்கேயோ பார்த்தமா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்களா. காமனோட தான் பார்க்குறோம் சொல்ல முடியாது. அதனால் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். காலத்துக்கு இந்த மாதிரி நம்மளும் மாற வேண்டியிருக்குது. ஆனால் மொத்தத்தில் என்ன அடிப்படையில் என்னென்னா, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது காமனரோடு பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தால் மனதில் சஞ்சலம் ஏற்படும், அதனால் விந்து வெளியேறும் அப்படிங்கிறதுக்காக தான். உடலை சூடேறும் அப்படிங்கிறது. இதுதான் ஒரு அது உள்ள பதுங்கியிருக்க ஒரு உண்மை, வேற ஒன்றும் இல்லை.
ஸோ மாதிரி பார்க்காது இல்லை, பார்க்கின்ற மாதிரி பாராது அகன்று போய் ஒன்றாச்சா. இது ஒரு சோர்ஸ். அடுத்தது ஓர்க்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, மனம் உருக ஆராய்கின்ற, ஓர்க்கின்ற மீன்ஸ் ஆராய்கின்ற, ஆராய்கின்ற மனம் உருக, மனம் உருகும்படியாக மூலக்கணலை எழுப்பி. அழல் மூட்டி அப்படின்னா மூலக்கணலை எழுப்பி என்ன, அந்த விந்துவிலிருந்து மூலக்கணலை எழுப்பணும். எப்படின்னா அதற்கு தான் அந்த பயிற்சிகள் கொடுத்தா, இந்த காயக்கல்வி பயிற்சி செய்யும் பொழுது அந்த விந்து வற்றி போய், சூடு அதிகமாக வற்றி போய், அந்த சூடு அந்த ஒளி வடிவமாக தூள விந்துவாக மாறி முதுகந்தண்டு வழியாக மேல் நோக்கி செல்லும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடலில், இந்த வரியில் சொல்லப்படுகிறது. அழல் மூட்டி, அதாவது மூலக்கணலை எழுப்பி. அப்புறம் பார்க்கின்ற கண்ணாசை பால்பட, கண்ணின் வழியாக சென்று பார்க்கும் விருப்பம் பாலாக. அதாவது ஒரு பெண்ணை நம்ம பார்க்குறோம், ஆனால் அது காம உணர்வோடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் ஒரு ஏற்படக்கூடிய இந்த உணர்வு பாலாக அதுக்கு இடம் கொடுக்காது. அது நீங்கிடும். சாதாரணமாக பார்க்கலாம், ஆனால் அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பொருள் இதில் பதிந்திருக்கிறது. கண்ணின் வழியாக சென்று பார்க்கும் பார்வை, அதனுடைய விருப்பம் பாலாக கெட்டுப்போக. சாதாரணமாக பார்க்கலாம், அது வேறு விஷயம். ஏன்னா முகத்து பார்த்து பேச தப்பு கிடையாது. நம்ம ஊரில் ஆண்களும் பெண்களும் கை கொடுத்து விட மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் அதெல்லாம் கிடையாது. கை கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா தவறாக நினைப்பாங்க. நினைக்கா. அப்புறம் கடைசி வரி என்னென்னா, மூலத்து சேர்க்கின்ற யோகி சிவயோகி தான். மூலத்து சேர்க்கின்ற யோகி சிவயோகி தான். இங்கே மூலத்து சேர்க்கின்ற அப்படிங்கிற போது என்னென்னா, இந்த மூலமாகிய புருவ நடுவில், அதாவது ஆஞ்ஞா சக்கரம், புருவ நடுவில் இருக்குல்ல ஆஞ்ஞா சக்கரம், அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எதை? அந்த மூலக்கணலை. அதாவது மனம் உருக உண்டாக மூலக்கணலை புருவ நடுவு மத்திக்கு எடுத்து செல்ல வேண்டும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த குண்டலினி பயிற்சி தான் வருது. இந்த குண்டலினி பயிற்சியை மறைமுகமாக சொல்லியிருக்கார், அதை சொல்லாமல் சொல்கிறார். வச்சுங்களா? ஸோ ஆக இந்த காமத்தை வெல்வதற்கு உள்ள சாதனைகள் என்னென்னா, பார்க்கின்ற மாதரை பாராதிருத்தல் 1, மூலக்கணலை எழுப்புதல் 2, அதை புருவ மத்திக்கு எடுத்து செல்வதில் 3. இந்த 3 சாதனங்களும் காமத்தை வெல்வதற்கு உரிய சாதனங்களாகும் என்று சொல்லி முடிக்கிறார். நல்லா விளங்குங்களா? இன்னொரு தடவை இந்த பாடலை மட்டும் பாடிடுறேன், அப்போ அடுத்த பாடல் போவோம். பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய். ஓகே. ஓர்க்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி. பார்க்கின்ற கண்ணாசை பால்பட மூலத்து சேர்க்கின்ற யோகி சிவயோகி தானே அப்படின்னு பாடி முடிக்கிறார். அடுத்தது
இப்போ இதிலிருந்து என்னென்னா, நான் அடுத்து சொல்லக்கூடிய பாடல் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னா, இந்த தூள விந்துவை மாற்றி சூட்சும விந்துவாக எப்படி செய்வது, அந்த ஒளிமண்டலம், அதாவது இந்த 36 தத்துவம் சொன்னேன்ல, அதில் மேலே இருக்கிறது முதல் தத்துவம் நாதம், அதுக்கு அடுத்தது விந்து. விந்துவும் நாதமும் இரண்டும் ஒன்றாக சேரணும். ஒளியும் ஒளியும் சேர வேண்டும். ஒளி என்பது, அதாவது நாதம் என்பது சத்தம், அதாவது சவுண்டு. ஒளி என்பது லைட் ஃபார்ம், அது விந்து. இந்த விந்து தூள விந்துவாக இருப்பது நம்ம உடம்புல. அதை மாற்றி அமைத்தால் ஒளி பொருந்துமா, ஒளி மண்டலமாக பெருகும். அதுதான் சூட்சும விந்து. அந்த விந்துவு தான் அந்த 36 தத்துவங்களை சொல்கிறார். அங்கே சொல்லக்கூடிய தத்துவம் லைட் ஃபார்ம். அந்த விந்து லைட் ஃபார்ம், அது சூட்சும விந்து. அது எதுலேருந்து வருது? தூள விந்துலேருந்து வருது. அதனால தான் அதுக்கு பேர் பரவிந்து என்று சொன்னேன். சீவ விந்து என்பது போன வாரம் சொன்னது, அது தூள விந்து. அந்த தூள விந்துவை மாற்றணும். அதற்கு தான் பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மூலக்கணலை எழுப்ப வேண்டும். பாருங்கள் எப்படி ஒவ்வொரு பாடலும் பின்னி கிடக்குது. ஸோ இந்த பாடல் அந்த விஷயத்தை தான் சொல்லுது. தூள விந்துவை மாற்றி ஒளிமண்டலமாக அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் அவர்களும் சிவயோகி ஆவார்கள். வச்சுங்களா? அப்போ பார்ப்போம். இந்த பாடல் எப்படின்னா, வற்ற அனலை கொழுவி, வற்ற அனலை கொழுவி மறித்தேற்றி துற்ற சுழி அனல் சொருகி உடற் சுற்று. வற்ற அனலை கொழுவி மறித்தேற்றி துற்ற சுழி அனல் சொருகி சுடர் உற்று முற்று மதியத்து அமுதை முறைமுறை செற்று உண்பவரே சிவயோகி ஆவார். இப்போ இதற்கு விளக்கம் பார்ப்போம். வற்ற அனலை கொழுவி, தூள விந்து வற்றி போகும்படி செய்வதற்கு மூலாதாரத்தில் உள்ள அந்த குண்டலினி சக்தியாகிய நெருப்பை பெருக்க வேண்டும். தூள விந்து வற்றி போகும்படி செய்து மூலாதாரத்தில் உள்ள குண்டலினியாகிய நெருப்பை உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்கி மறித்தேற்றி துற்ற சுழி அனல் சொருகி சுடர் உற்று, அப்படிப்பட்ட அந்த விந்துவை, இப்போ விந்து என்னன்னா, இப்போ சூட்சும விந்து ஆயிடுது. இந்த விந்து, அதாவது இப்போ இந்த சூட்சும விந்து தூள விந்து கீழ் நோக்காதவாறு தடுத்து, கீழ் நோக்கி சென்றால் அது தூள விந்து. அதுவே அந்த இது அனலாக மாறிடுச்சுன்னா அது சூட்சும விந்து. அதை மேல் ஏற்றுவதால் அமையும் அந்த
ஞானாக்கினி, அதனால் அந்த மேலேற்றுவதால் அமையும் ஞானாக்கினி. அந்த ஞானாக்கினி எங்கே மேலேற்றுவதால் எதோடு ஏற்றணும்? பிரம்மந்திரம் வரையிலும். பிரம்மந்திரங்கிறது தலை உச்சி. தலை உச்சி தான் சகசரத்தலம். அது வரலும் ஏற்றணும் அந்த ஒளியை. இப்போ தூளை ஒளியாக ஆயிடுச்சு, ஒளியாக மாறிடுச்சு, அதாவது சூட்சம விந்துவாக மாறிடுச்சு. அதை மேலே கொண்டு போகணும். எது வழியாக கொண்டு போகணும்? இந்த சுழுமுனி மார்க்கம் வழியாக மேலே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போய் அங்கே அந்த பிரம்மந்தரத்தில் அந்த அடைய வேண்டும் வச்சுங்களா. அதுக்கு பிறகு முற்று மதியத்து அமுதை முறைமுறை செற்று உண்பவரை சிவயோகி ஆவார். அப்படி அடையும் பொழுது, அங்கே கொண்டு செலுத்தும் பொழுது பூரண, அதாவது முற்று அமுதை, அதாவது முற்று மதியத்து அமுதை. அப்படின்னா மதியங்கிறது சந்திரன், அதாவது பூரண, முற்றுன்னா பூரண சந்திர மண்டல அமுதை பல தடவை, முறை என்றால் அடுத்தடுத்து பல தடவை பெருக்கி உண்பவரை, அதாவது செற்றுனா பெருக்கி உண்பவரை சிவயோகி ஆவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது பலமுறை அந்த சக்தியை மேலே கொண்டு போகணும், அந்த விந்து சக்தியை மேலே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போய், ஏன்னா ஒரு தடவை செஞ்சால் பத்தாது, பல தடவை கொண்டு போகணும். ஏன்னா நம்ம ஒரு தடவை சகசரத்தில் உடனே எல்லாம் வந்துடாது. அந்த ஒளி மண்டலம் அமைக்கணும். ஒளி மண்டலம்னா என்னென்னா, எப்படின்னா ஓஜஸ் தேஜஸ் ஆகணும் அப்படிம்பாங்க. ஓஜஸ் என்பது இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அது ஒளி வடிவமாக அதாவது இருக்குது. அது சகசர தரத்துக்கு போச்சுன்னு வச்சுங்களேன், காலப்போக்கில் அது என்ன ஆகும்னா, அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக நாதத்தோடு சேர்ந்து நம்ம உடம்பில் ஒரு தேஜஸ் மாதிரி உண்டாகும். அது முழுமையாக அந்த பலன் அடையிறதுக்கு எத்தனை வருஷம் ஆமாம் தெரியுங்களா? 12 ஆண்டுகள் ஆகும். அது ஒரு பாடல் பாடியிருக்கார். அது 12 ஆண்டுகள் ஆகுமா. அது இந்த 12 ஆண்டுகள் ஆனால், அதாவது இந்த பயிற்சியை செய்கிறவங்களுக்கு ஒழுங்கான முறையில் தவறாமல் செய்தவர்களுக்கு 12 ஆண்டுகளில் இந்த அட்டமா சித்தியெல்லாம் வரும் அப்படிங்கிறார். அது இங்கே ஒரு பாடலில் பாடியிருக்காரு. இதுலேயே இந்த சாப்டரே இருக்குது, எங்கேயோ பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி திரும்பவும் இந்த குண்டலினி பயிற்சி தான் செய்தால் என்ன, இந்த தூள விந்துவை சூட்சும விந்துவாக மாற்ற முடியும். ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் வேடிக்கை. அது அனுபவத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். அது உண்மைதான். அதாவது சகசர தலத்துக்கு போய் சேர்ற வரையிலும் மாறுதல் தெரியாது. அதுக்கு பிறகு பல தடவை போக போக, இங்கே சொல்கிறார்ல, முறை பல தடவை போக போக என்ன ஆகுதுன்னா, பல மாற்றங்கள் உடல் அளவில் வருது, எண்ணங்கள் அளவுலையும் வருது, உடல் அளவுலையும் வருது. என்ன, அது அனுபவத்தில் அறிந்தவர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. அதில் சில அனுபவங்கள், ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு, அந்த இது கிடைச்சிது, அதை என்னால் உணர முடியுது. அதை பற்றி சொல்கிறேன். அதற்காக காம ஆசை இல்லாமல் இல்லை, அதெல்லாம் இருக்குது. ஏன்னா நானும் குடும்பஸ்தர் தான். ஆனால் சில மாற்றங்கள் மனதில் தெரியுது. எண்ணங்கள் எப்போவுமே இந்த சகசரத்தலத்திலேயே இருக்கும். இந்த தியானம் பண்ண என்ன ஆகுன்னா,
அந்த 10வது வாசல் திறந்துட்டு வச்சிங்களேன், நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தாலும் இருந்துகிட்ருக்கோம். நான் வேடிக்கை சொல்ல, அதுதான் உண்மையாக நடக்குது. ஏன்னா விழித்திருக்கும் போது எல்லாமே, ஈவன் வேலை செஞ்சுருக்கும் போது எல்லாமே உச்சந்தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் தான் அப்படி வந்தது தெரியல. ஆகையினால என்னென்னா, மேல் இடத்துல கவனம் செலுத்தும் போது கீழ்நிலையில் கவனம் இல்லாதனால அந்த உணர்ச்சிகளுக்கு இடம் இல்லை. நாமளாக உணர்ச்சிகளை உண்டு பண்ணாதான். அதுதான் இவர் பல பாடலை ரகசியமாக சொல்கிறார். என்ன ஸோ இப்போது இந்த 2 பாடலையும் சொல்லியிருக்கேன். இதே பாடல் நிறைய பின்னாடி இருக்குது. இந்த விந்து நாதம் பாருங்க, இன்னொரு பாடல் சொல்கிறேனே, விந்துவும் நாதமும் மேவ கனல் மூல அதாவது விந்துவும் நாதமும் மேவ கனல் மூல, மேவ என்று நிறுத்திக்கொள்வோமே, விந்துவும் நாதமும் மேவ, அதாவது சிரசின் மேலே விந்துவும் நாதமும் ஒளியும் உயர்ந்து பொருந்த, அப்புறம் மூலக்கணல் வந்த அனல் மயிர்கால் தோறும் மண்ணிட, மூலம் கணல் வந்த அனல் மயிர்கால் தோறும் மண்ணிட, அதாவது அந்த மூலாக்கினியின் எங்கேருந்து வருது, மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய மூலக்கணலின் வெப்பம் மயிர்கால் தோறும் நிறைய, உடம்பில் இருக்கிற எல்லா அந்த மயிர்கால் தோறும் அது வழியாக அதெல்லாத்தில் நிரப்புதான், அந்த உணர்ச்சிகள் வருங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் சிந்தனை மாற சிவம் அகமாக, நம்மளுடைய சிந்தனையெல்லாம் ஆன்ம போதத்தை விட்டு சிவயோகம் பாவனையில் நிலை பெற. இப்போ நான் சொன்னேன்ல என்னுடைய அனுபவத்தை, அதுதான் இந்த பாடலில் சொல்கிறார். பாருங்கள், இந்த பாடலை நான் படிக்கவே இல்லை, நான் அந்த அனுபவத்தை சொன்னேன். இப்போ அந்த அனுபவத்தை உள்ளது தான் இந்த பாடல் வருது. இந்த பாடலை இதுக்கு முன்னாடி படிக்கலை, இப்போ தான் நான் படிக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா இந்த இது வந்து வேற ஒரு இடத்துல படித்தேன். 3ஆம் தந்தத்தில் வருது விந்துவு நாதவம் பற்றி. அதாவது விந்துவு நாதவம் மேரிவேல் ஒடுங்கிடில் அப்படின்னு ஒரு பாடம் வரும். அதை பற்றி முன்னாடி ஒரு பாடலில் ஒரு பேச்சில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுடைய சிந்தனை ஆன்ம போதத்தை விட்டு சிவயோகம் பாவனல், சிவாகோம் பாவனில், சிவாகோம், அதாவது இந்த ஹம்ச மந்திரம் சொல்கிறோம்ல, எப்படின்னா சோகம்னு சொல்கிறோம் இல்லையா, சோகம் என்பது அந்த அடிப்படையில் தான் இந்த சோகம் மந்திரத்தை சோ என்று சொல்லும் மூச்சு இழுத்து, ஹம் என்று சொல்லும்போது மூச்சை வெளிவிட்டு, இந்த பயிற்சி வந்து இந்த ஸ்ரீ ரவிசங்கர் அவருடைய இயக்கத்தினர் என்ன பண்ணுறாங்க, சுதர்ஷன கிரியா என்ற பயிற்சி மூலமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே சைவ மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சோக மந்திரத்தை சிவோகம் என்று சொல்வார்கள். அதுதான் சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனையில் நிலை பெற செய்து நம் சிந்தனை ஆன்ம போதத்தை விட்டு சிவோகம் என்ற பாவனையில் நிலை பெற செய்து. ஓகே, அதாவது இதுக்கு இது வந்து விளக்கம். அந்த வரி என்ன, அந்த வரி என்ன, அதுதான் சொல்கிறேன். சிந்தனை மாற சிவை அகமாக, சிந்தனை மாற சிவம் அகமாக. அதற்கு விளக்கம் என்னென்னா, நாம் சிந்தனை ஆன்ம போதத்தை விட்டு சிவோகம் பாவனை நிலை பெற. கடைசி இதனுடைய அடி என்னென்னா, விந்துவும் மாலும் மெய்காயத்தில் வித்தில், விந்துவும் மாலும் மெய்காயத்தில் வித்திலே, விந்துவும் மாலும் மெய்காயத்தில் வித்திலே என்று பாடுறா. எப்படின்னா, அதாவது உண்மையான உடம்பில் விந்து வற்றிவிடும். ஓகே, விந்து வற்றிவிடும். ஓகே, இப்போது கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்
விந்து வந்து உடம்பை காக்கக்கூடிய ஒரு திரவ பொருள், அதான் தூள விந்து. அது வந்து விந்து வத்தி போச்சுன்னா அப்புறம் எப்படி உடம்பை காக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லைங்களா? அதுக்கு என்ன விளக்கம்னா, விந்து தினமும் அது தானாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், அதில் சந்தேகமே வேணாம். 13 வயது முதற்கொண்டு, போன பேச்சில் சொன்னேன், 13 வயது முதல் கொண்டு ஆண்களை பொறுத்தவரையிலும் 13 வயது பெண் முதல் கொண்டு அவன் சாகும் வரையில் விந்து உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கும். அளவில் மாறும், அவ்வளோதான், வயதாக குறையும் ஒழிய, ஆனால் விந்து உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பகுதியை மட்டும் நம்ம வந்து வத்த வைக்கிறோம். ஸ்தூல விந்துவை சூட்சும விந்துவாக மாற்றி ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதனால் நம்ம உடம்பில் விந்து சுத்தமாக வற்றி போகாதுங்க. ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்லுது, சயின்ஸ் என்ன சொல்லுது, உடம்பு நடத்துக்கு விந்து வேணும்னு சொல்லுது. ஒரு பக்கம் இந்த பக்கம் விந்து வற்றி போகும்னு சொல்லுது. நம்ம என்ன நினச்சிக்கோம், அப்போ எல்லா விந்து வற்றி போச்சுன்னா என்ன ஆகும், அப்போ உடலை காக்கக்கூடிய விந்து என்ன ஆகும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். ஆனால் இன்றைக்கு நான் தியானம் பண்ணணுன்னா அந்த விந்துவை வற்றி மேலே கொண்டு போகிறேன் இல்லைங்களா, அந்த மூலக்கணலை. ஆனால் என்னோடய உடம்பில் வந்து விந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அந்த உற்பத்தி ஆகக்கூடிய விந்துவில் உடலுக்கு வேணுங்கிற ஊட்டத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு பகுதி தான், ஏன்னா விந்துவை வத்த வைக்கக்கூடிய கலை இருக்குதே, அதுவே ஒரு பெரிய அது வந்து சாதாரண கலை கிடையாது. இப்போ குண்டலினி பயிற்சி பண்ணுறவங்க அதை பற்றி கவலைப்படுறதில்ல. வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாரு, அவர் மூலாதாரத்திலிருந்து ஆஞ்ஞா சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி எழுப்பிடுறாரு. அதன் பிரகாரம் நாங்கள் பயிற்சி பண்ணிட்டு வரோம். ஆனால் மூலாதாரத்தில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன உள்ளே நடக்கிறது தெரியாது. அது என்ன அர்த்தம்னா, காலப்போக்கில் கொஞ்சம் விந்து மூலாக்கணியாக மாறி மேலே வரும். ஆனால் மீதி இருக்கும், அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உடலில் இருக்க விந்துலாம் வந்து போச்சு என்ன ஆகும் அப்படின்னு அந்த கவலையே வேணாம். புது விந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது அமுத சுரப்பி வச்சுங்களா. அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு வந்து எவ்வளோக்கு நலமுடன் இருக்குதோ அதை பற்றி கவலையே பட வேணாம். அது மட்டும் இல்லை, ப்ராஸ்டேட் கிளாண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, 15 விகிதத்திலேருந்து 30 விகிதம் வரையிலும் தான் ப்ராஸ்டேட் கிளாண்டோடைய வேலை. அந்த அளவுக்கு தான் அது உற்பத்தி பண்ணும். மீதி இருக்கிற சதவிகிதத்தை இந்த பக்கத்தில் இருக்கிற சில உறுப்புகள் கிளான்ஸு தான் அந்த மீதியை உண்டு பண்ணுது. அதனால் ப்ராஸ்டேட் கிளாண்டு மெயின் கிளாண்ட், ஆனால் அதனால் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவு அதிகமாக சொன்னால் 30% தான். அதுவும் வீங்காமல் பார்த்துக்கணும். அது வீங்கிச்சுன்னா பல தொலைகளை கொடுக்கும். என்ன அதுக்கு காரணம் அந்த உற்பத்தி குறையிறது தான் காரணம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இந்த உடல் கூரை பற்றி இந்த பாடலில் இப்போ இவ்வளோ நாளாக காயக்கல்பத்தை ஒட்டி நம்ம பார்த்தோம். இது ரொம்பவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இனி அடுத்த என்னுடைய பேச்சில் வேறு ஒரு தலைப்பை எடுத்து இன்னும் என்ன எடுக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணலை. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேச்சை இன்று இங்கே கேட்கப் போவதற்கு என்னுடைய முன்கூட்டியே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.